அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் மகர ராசியிலும் பயணம் செய்வார். கூடவே செவ்வாய் புதன் கிரகங்களும் பயணம் செய்வதால் புதுவித யோகம் உருவாகுது. நவ கிரகங்களின் சஞ்சார பார்வை கூட்டணியை பொறுத்து எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டில் பணமழை கொட்ட போகும் ராசிக்காரர்கள் யார் யார், அதிர்ஷ்டங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசிக்கும் செல்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் விருச்சகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும், மேசராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறார்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மீனராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேலே புதனும் இணைகிறார். படித்து முடிச்சுவிட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பின்னர் சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருவதால் அதிகாரிகளால் தொல்லை உண்டாகும், பண வருமானம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்திற்கு வரப்போகும் புதன் பதவியில் உயர்வை தருவார். தொழில் கல்வியில் மேன்மை நிலை உண்டாகும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குரு 2ஆம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால பண வருமானம் சரளமாக இருக்கும். குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். விரய சனியால் திடீர் செலவுகள் வரும், உடல் உழைப்பு அதிகரிக்கும். ஜென்மராகு திடீர் அதிர்ஷ்டத்தை தேடித்தர போகிறாரு. மீனராசிக்குரிய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசியில் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, பாகியஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலையெல்லாம் இருக்குது. அடுத்தது கிரக மாற்றம் 8/1/2024 அன்று புதன் பகவான் பாகியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 15/1/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் பாகியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 27/1/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி என்பர்கள் இந்த மாதம் செலவுலாம் கூடும், எதையும் எதிர்த்து நிற்கிறத தவிர்த்து அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியது இருக்கும். சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க. இடமாற்றம் உண்டாகலாம், ஆடை ஆபரணம்லாம் சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும். சரக்குகளை வாங்கும் போதும் கவனித்து வாங்கணும், பாதுகாப்பாக வைக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். பதவி உயர்வுலாம் கிடைக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கோவப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போகணும். சகோதர வகையில் உதவி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம்லாம் நீங்க போகுது. விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கும் எண்ணம்லாம் அதிகரிக்க போகுது. நிதானமாக பேசி மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போகுது உங்களுடைய காரிய வெற்றிக்கெல்லாம் உதவி செய்யும். கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறையினர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்க. வாகனங்கள் வாங்கும் யோகம்லாம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்ளணும், அதான் நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத செலவு உண்டாகலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்களை புத்தகங்கள்லாம் வாங்க போகிறீங்க. கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிலும் நிதானமாக செயல்படுவதுடன் மற்றவங்களை அனுசரித்து போகணும், அதான் நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவாங்க, அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரம். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அனுமதி உண்டாகும். அடுத்தது உத்திரட்டாதி. இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கணும். மாணவர்கள் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனசில் பதிய வைத்து கொள்ளணும், அதான் நல்லது. அடுத்தவங்கள்ட்ட பழகும்போது கவனமாக இருங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது ரேவதியை பற்றி தான். இந்த மாதம் அதிகார தோரணையுடன் காணப்படுவீங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்பட போகிறீங்க. எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி உண்டாகும். மீனராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். விநாயகப் பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன கஷ்டம் தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை திங்கள், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 5, 6, 7. அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26, 27. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.